Because I believe in ministry, one of the things that can really happen a lot is you get discouraged and downhearted sometimes. ஊழியத்திலே அதிகமாய் நடைபெறக்கூடிய ஒரு காரியம் சொன்னா அநேக சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம், அதைரியப்பட்டு போய்விடுவோம். Because of certain circumstances, சில சூழ்நிலைகள் நிமித்தம், because of opposition, persecution, எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், அவைகள் நிமித்தம், because things don't seem to go well for some time. சில சமயத்துல கொஞ்ச காலமா எதுவுமே ஒழுங்கா இல்லாதது போல, நல்லா நடக்காதது போல தோன்றலாம். It seems like God has left us alone. தேவன் நம்மை தனிமையாய் விட்டு விட்டாரோ என்பது போல தோன்றலாம். It's easy to get discouraged. அதைரியப்பட்டு போவது ரொம்ப ஈஸி. I've seen many young ministers being discouraged and leaving the ministry. அநேக இளம் ஊழியர்கள் அதைரியப்பட்டு ஊழியத்தை விட்டே போவதை நான் கண்டிருக்கிறேன். They can't stand up and withstand discouragement. இந்த அதைரியத்தை எதிர்த்து நின்று தாக்கு பிடித்து நிற்க முடியாமல் போகிறது. I want you to remember these words from the book of Isaiah that we just sang. இப்போ நாம் பாடின இந்த பாடல் ஏசாயாவில் உள்ளது, அதை நீங்க நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I've gone through the same path also sometimes. இதே பாதையினூடே நானும் சில சமயங்களில் கடந்து போயிருக்கிறேன். Great discouragements have set in. மிகப்பெரிய அதைரியங்கள், மனசோர்வுகள் வந்ததுண்டு. But I found out one thing. ஆனா ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். When that comes, you do what these verses say. அப்படிப்பட்ட அதைரியம் வரும்போது இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. They that wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Many times I've had to do that. I just had to wait on the Lord, just pray and just get by myself and just praise God and believe and stand in faith and just see the things through. பல சமயங்களிலே இப்படிதான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த காரியங்கள் நடைபெறுவதை நான் காண வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டா இருக்கிறது. Just have to go through those things in that way. அதாவது அப்படிப்பட்ட பாதையிலே கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. Amen. Amen. When you wait on the Lord, you'll come out as a different person. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வித்தியாசமான ஆளாய் வெளியே வருவீர்கள். You'll be strengthened in that process. அப்படி காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். One of the things that preachers really have to learn more than people is that you have to wait on the Lord. மக்களை காட்டிலும் ஊழியர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருப்பது. Many times you have to wait on the Lord's timing for certain things to happen. பல சமயங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தருடைய நேரத்திற்காக, சமயத்திற்காக காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. God has a timetable. பாருங்க, ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். He works according to that timetable. அந்த கால அட்டவணையின்படி தான் அவர் செயல்படுவார். He is not in a hurry. அவருக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. He doesn't have to prove anything. அவர் எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But he will do what he has said he will do. ஆனால் அவர் என்ன செய்வதாக சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்வார். Amen. Amen. So in the times that when you see no results, when nothing happens, that's when you need to take the time, and you have all the time. And take the time and wait on the Lord. எதுவுமே நடக்காத போல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நிறைய நேரம் இருக்கும் உங்களுக்கு. அந்த சமயத்துல ஆண்டவரோடு கூட நிறைய நேரம் செலவிடுங்கள். Amen. Amen. That's all.